வணக்கம்ண்ணே. அண்ணே, நேற்று மேதகு நாம் தமிழர் கட்சி சார்பில் நீங்கள் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. அது நோக்கம் என்ன? சுயேட்சையா நீங்கள் ஏன் போட்டியிடுறீங்க? அது தேர்தலில் நிற்கிறதுக்கான காரணங்கள் என்ன? சுருக்கமாக தேர்தலில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? தேர்தல் நிற்கிறதே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக இருக்கணும். எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே பாதிக்கப்படுற மக்களுடைய குரலாக நாம் இருக்கணும். பாதிக்கப்படுற மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கணும். எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும். அதுக்காகத்தான் நம்ம தேர்தலில் போட்டிடுறோம். அப்போ நாம் ஏன் இந்த தேர்தலில் போட்டிடுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ அதிமுக திமுக சென்ற முறை நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரிலாம் கட்சியெல்லாம் போட்டிடுறாங்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறதான் உங்களோட கேள்வியாக இருக்குது. நீங்கள் இப்போ பெருசாக அதிமுக திமுகவோட நாம் தமிழர் கட்சியோ இந்த போன்ற கட்சிகள் மக்களுடைய போராட்டங்களில் இணைந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர்களே கிடையாது. இன்னைக்கு பொறுத்தீங்கன்னா இன்னைக்கு மீனவர்கள் போராட்டம் நடக்குதுன்னா, அந்த மீனவர்கள் மீனவர்களுக்கு உண்மையிலே உரிமை கிடைக்கணும் அப்படின்னா அது மக்களோடு இணைந்து போராடுவதற்கான ஒரு வேட்பாளர் தான் இன்னைக்கு மீனவர்கள் மக்கள் கேட்குறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு துணையாக அந்த மக்களுடைய இருந்து அந்த மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வேட்பாளர் தேவைப்படுறாங்க. அந்த வேட்பாளர் மேதகு நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய நாங்கள் தான் சரியான நபராக இருப்போங்கிற ஒரு போர்வையில் ஒரு சிந்தனையில தான் நம்ம அதுல தான் சந்தேகம் வருது. இப்போ பெரிய பெரிய ஜாம்பவான் கட்சிகள்லாம் இருக்குது. அதுக்கு இடையில நீங்க ஒரு சிறிய கட்சி, அதுவும் வெறுமனே ஒரு தொகுதியில போட்டிட்டு ஒருவேளை நீங்க வெற்றி பெற்றா கூட ஒரு எம்எல்ஏ நீங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. ஜனநாயக நாட்டில் நாங்கள் இப்போ கருத்து முரண்பாட்டில் கட்சியில் பல்வேறு நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு குளறுபடிகள், கட்சி கட்டமைப்பை சிதைக்கிறது, கட்சியை ஒட்டுமொத்தமாக வளர விடாமல் தனி மனிதன் மட்டும்தான் வளரணும், சீமான் மட்டும்தான் வளரணும், கட்சி வளரக்கூடாது, இந்த கட்சி இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறாங்க. கட்டுமானங்கள் உடைக்கப்படுது. அப்படிங்கும்போது கட்சியை விட்டு வெளியே வர வேண்டிய நிலை ஏற்படுது. உண்மையான தமிழ் அரசியலுக்கான ஒரு களம் தேவைப்படுது. அந்த அடிப்படையில் நம்ம இங்கே ஒரு பக்கம் வர்றோம். நீங்க இப்ப கேட்குற கேள்வி என்ன சொன்னா, இப்ப ஜாம்பவான் கட்சின்னு சொல்றீங்க. ஜாம்பவான்னா யார்? ஜாம்பவான் அதிமுக அப்படிலாம் கிடையாது. மக்கள் தான் ஜாம்பவான்கள். மக்கள் யாரை நினைச்சாங்களோ அவங்க தான் ஜாம்பவான்லாம் மாற முடியும். அதிமுக நினைச்சா அதிமுக, திமுக நினைச்சா திமுக. அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேல இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு ஜாம்பவான் ஆக்கி விட்டுருக்காங்க, மக்கள் ஆக்கி விட்டுருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி எப்படி இருந்துச்சு போது ஆரம்பத்தில் 4 பேர் அந்த கட்சியில அவங்களே ஏறத்தாழ ஒரு 30 லட்சம் வாக்குகளை வாங்க வச்சதும் சாமானிய மக்கள் தான். அவங்க தான் ஜாம்பவான் ஆக்குறாங்க. அதனால இல்ல அதெல்லாம் இன்னும் மறுபடியும் துல்லியமா கேட்கிறேன். வெறுமனே அந்த ஒரு பகுதியில ஒரு எம்எல்ஏக்காக போட்டிட்டு உங்களுக்கு மக்களுக்கான அந்த தேவைகளை அவங்களால செய்ய முடியும்னு நம்புறீங்களா? இல்ல அது நோக்கம் என்ன? அது ஒரு பகுதியில போட்டிட்டு ஒரு பகுதியில வெற்றி பெற்று அந்த பகுதி மக்களுக்கு செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் இப்போ குறைந்த காலத்துக்கு முன்னால்தான் கட்சியை தொடங்கியிருக்கிறோம், மேதகு நாம் தமிழர்னு சொல்லி. உடனே 234 தொகுதியில் நம்ம போட்டியிட முடியாது. அதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. அப்போ 234 தொகுதியிலையும் போட்டியிடணும்னா அதுக்கு காலம் வேணும். ஒரு சிறு துளி வெள்ளங்கள் தான் பெரிய துளிகள் தான் வெள்ளங்களாக மாறுதுன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு துளி அளவில் இன்னைக்கு நிற்கிறோம். மிகப்பெரிய ஒரு வெள்ளமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்க போகிறோம். இல்லை அதுதான் இப்போ நீங்கள் இப்போ அவசரமாக குறுகிய காலகட்டத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு வேட்பாளர் நிற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் அந்த வேட்பாளருக்கான சீட்டு கிடைக்கல. அதன் அடிப்படையில் தான் குறுகிய காலத்துக்குள்ளேயே அண்ணன் பழிவாங்குற நோக்கத்தில் அவர் போன கட்சியை பழிவாங்குறதுக்காக எம்எல்ஏ நிற்கிறாரு, அவரோட ஓட்டை உடைக்க விரும்புகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அதை பற்றி கருத்து? சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம களத்தில் நிற்கல. அது உண்மையா உங்களுக்கு? அதனாலதான் அது எப்பயுமே அவதூறை பரப்புறதுங்கிறது அவங்களுடைய வாடிக்கை தான். அது நம்ம நாம் தமிழர் கட்சிகள் அவதூறு பரப்புவாங்க. எப்பயுமே தன்னை மிக ஒரு யோக்கியனாக காட்டிக்கிறது நாம் தமிழருடைய கொள்கையில அது வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்களும் தானே இருந்தீங்க, அது ஒரு கேள்வி வராதா? இருப்போம். அது ஒரு சித்தாந்தத்துல ஒருத்தர் பழகிட்டே இருக்கிறோம். அவரை பத்தி பழகிறோம், நெருங்கி பழகும் போது தான் அவருடைய குணநலங்கள் இயல்புகள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆய்வு பண்றதுன்னு சொல்றீங்களா? ஆமா, ஆய்வு பண்ணித்தான் ஆகணும். இப்போ ஒரு மனிதனை இப்ப நீங்களே இருக்கீங்கன்னா பழகின உடனே உங்களை வச்சு குறை சொல்ல முடியாது. பல ஆண்டு காலம் உங்களை பயணம் பண்ணும்போது அவங்களோட உண்மையான முகங்கள் தெரிய வருது. அப்ப சரியில்லைங்கும் போது வெளியே வர்றோம். ஒரு தத்துவம் தவறுங்கும் போது அதுல வெளியே வர்றது தவறு கிடையாது. சீமான் பொய்யானவர் அப்படின்னு தெரிஞ்சா அந்த பொய்யில விலகி நம்ம வரணும்.
இல்ல அந்த விலகலுக்கான காரணங்கள் தான் வந்து தன்னோட சுய லாபத்துக்காக தான் அவர் வந்து வெளியே வராரு. ஒரு வேட்பாளர் சீட்டு கிடைக்காதனால தான் அவர் வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை இப்போ ஆய்வு பண்ணி ஒரு கூற வர்றாருன்னு சொல்லி உங்களுக்கு. தன் லாபத்துக்காக வர்றவர் நான் இல்லை, தன் லாபத்துக்காக கட்சி நடத்துறவர் சீமான். தன் லாபத்துக்காக நாங்கள் இருக்கிறோம்னா நாங்கள் பல்வேறு அமைப்புகளை விளைஞ்சிருப்போம். முதல்ல சீமான் எங்க என்ன சொன்னாரு, அதிமுக திமுக ஒரு மாற்று கட்சி தேவைப்படுது. அதிமுக திமுக வந்து தமிழரசு அரசியல முன்னெடுக்கல, பாட்டாளி மக்களுக்கு மீனவ மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்போ ஒரு எளிய மக்கள் கூட்டமைப்பு தேவைப்படுதுன்னு சொன்னாரு. நல்ல வார்த்தை இது, எளிய மக்களுடைய கூட்டமைப்பு வேணும், ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு எளிய கூட்டமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப எளிய வாழ்க்கையை வந்து சீமான் வாழ்றாரு. எளியங்கிற வார்த்தையே அவர் சொல்றதுக்கான தகுதியே இல்லாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப பாக்குறோம் நம்ம, அவர் இன்னைக்கு தங்கு முடிதெல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு செலவு பண்றான்னு பாருங்க, அவரோட உடைகளை பாருங்க, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பாருங்க, எல்லாமே வந்து கார்பரேட் கம்பெனிக்கு நிகராக இருக்கு. ஒரு பெரும் முதலாளி என்ன செய்வானோ அந்த செயலை இன்னைக்கு சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப எளிய மக்களாக இணைந்து எளிய மக்களுக்காக போராடுங்கிற தத்துவத்தை வந்து தோக்கடிச்சிட்டாரு. இல்ல இப்போ அதுக்கு அதனால வெளியே வர்றோம் நம்ம. அதுக்கு இணையான உள்ள கட்சிகள் உள்ள முதல்வர் வேட்பாளர்கள் எல்லாமே சொகுசு வாழ்க்கை வாழ்ற மாதிரி அந்த அளவுக்கு இல்லையே. அவர் வந்து ஒரு அவருக்கு கிடைக்கப்படுறதுல ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி தான் இருக்கு. அது பற்றி கிடைக்கப்படுறது என்ன அவருக்கு கிடைக்குது? பூரா உறுப்பினர் எங்கெங்கயோ வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து பணம் கொடுக்குறாங்க. அந்த காசை எடுத்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றதே தமிழோட அறத்துக்கு புறம்பானது. அடுத்தவனுடைய உழைப்புல வாழ்ந்து காசை வாங்கி நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றேன், 2 லட்ச ரூபா 3 லட்சம் வாடகை, வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன், உயர்ந்த வகை காடுகளில் பயணம் பண்றேன், பல இடங்களில் சொத்துக்களை வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்றதே தமிழ் அறத்துக்கு புறம்பானது. இந்த மாதிரி தமிழ் அறத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சீமானோட எப்படி பயணம் செய்வீங்க? ஒரு காலத்துல வெளியே வந்தானே ஆகணும். அந்த அடிப்படையில் வெளியே வர்ற வழியா இவர் சீட்டு கொடுக்கறக்காரி வரல. இப்ப சீட்டை கொடுத்தவொடனே நாம் தமிழர் கட்சி உடனே வெற்றி பெற்று எல்லாம் போயிடுவாங்களா? அவருடைய பொய் புரட்டு எல்லாம் பொதுமக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு சொல்லுவாங்க, சீமான் 8 நாளைக்கு தான் புழுக முடியும். அந்த புழுகு அப்புறம் தெரிஞ்சு போகணும்னா அவர் வீட்டுக்கு தான் போகணும். அதனாலதான் வெளியே வர்றோம் நம்ம. அப்ப எந்த காரணமும் இல்லாம உங்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். எந்த காரணமும் யாருக்குமே இருக்காது. நீங்க கட்சியை விட்டு வெளியே போடக்கூடிய எல்லாருடைய பின்புலத்தையும் எடுத்து பாருங்க. கல்யாண சுந்தரம் வெற்றி அது யாராவது இருக்கட்டும், யாருக்கும் ஒரு தீர்வு இருக்காது, ஒரு விசாரணை இருக்காது, ஏன் போனான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. உண்மையிலேயே கட்சிக்காக போடக்கூடியவங்க, மக்களுக்காக போடக்கூடியவங்க, அந்த பகுதி மக்கள்கிட்ட அறிமுகமானவர் அப்படி ஒரு திறந்தாருன்னா அவருக்கு பிடிக்காது. அதோட அவரை விட்டுட்டு பேசாம விட்டுருவார். வழியா தவறு பண்ணிட்டு யாரு போனா வளர்ந்து வந்து வேற கட்சிக்கு தாவிடுவாங்கன்னு ஒரு எண்ணத்துல அப்படி பண்றாங்களோ, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை என்ன வளர்ந்து வந்து தாவி போறாங்க? எல்லா கட்சியிலையுமே வந்து பல ஆற்றல்கள் இருக்கும், அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். இப்போ திமுகலாம் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இருந்தாங்க, அப்புறம் வந்து நிரஞ்சன் இருக்கிறாங்க, இங்கே அண்ணா இருக்கிறாங்க. அண்ணா வந்து இப்படியே வச்சாரு, இவங்கெல்லாம் வளர்ந்து வந்துருவாங்க, நம்ம விட்டு போயிடுவாங்கன்னு. அண்ணாவே தோற்று போயிட்டாரு, மித்தவங்களாம் ஒரு தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான வரலாறுலாம் நமக்கு இருக்கு. எல்லாருமே நம்ப மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன். எப்படி மனைவியை நம்பித்தான் ஆகணும். இப்போ யாரையுமே நம்ப மாட்டேன். இப்போ வந்து காரைக்குடியில் வந்து துணை வேட்பாளர் கூட யாரும் மனைவியை போட்டுக்காரு பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான செயல் பாருங்க. பெரிய புரட்சி பண்ண போறவரு காரைக்குடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறாரு, தலைவர் வந்து வேட்பாளராக போட்டிடுறாங்க. ஒரு துணை வேட்பாளர் அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட செயலர் போடு, மாநில உறுப்பினர் வேட்பாளர் போடு, அங்கே களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய பல்வேறு வழக்குகளை பெற்ற இந்த மாறன் மாதிரி அடிமையாக கூட இருக்கிறாங்களே அந்த மாதிரி போடு. ஏன் போட மாட்டேங்கிற? பயம். எங்க நம்ம வந்து வேட்பாளர் தவறா போச்சுன்னா மத்தவன் வந்துருவானே, உண்மையான ஒரு போராளி வந்துருவானே, அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருமே, அந்த நம்பிக்கை கூட உனக்கு இல்லை. இது வந்து எவ்வளவு ஒரு மிக பிற்போக்குத்தனமான செயல்னு சொல்லி பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவனை உண்மைன்னு தெரிஞ்சா தோத்து தான் போகணும். அதாவது அவர் இணையா கூட கட்சியில யாருமே இருக்கக்கூடாது, தன் வீட்டுலதான் இருக்கணும் மாதிரி ஒரு கருத்து சொல்றவர் தான். அதாங்க உண்மை, அதான் உண்மை. எனக்கு துணையாவோ இணையாவோ கட்சியில் இருக்கிற உறுப்பினர் யாரும் வரக்கூடாது. நான் மட்டும்தான், என் கட்சி நான் மட்டும் இருக்கணும், ஏன் பொண்டாடி இருக்கணும், ஏன் அம்மா அப்பா இருக்கணும். இவ்வளவு கேட்டா குடும்ப கட்சி, அம்மா நம்ம கட்சி குடும்ப கட்சின்னு சொல்லுவாரு, பேசுறது நல்லா தான் இருக்கும். சாதாரண விஷயங்க. இப்ப நானே போய் இப்ப நான் வேட்புமனு தாக்கல் பண்றேன், நான் ஒரு துணை வேட்பாளர் போடுவேன், யாரை போடுவேன்? என் கட்சியில் இருக்கக்கூடிய உலகநாதனோ அல்லது யாரோ ஒரு தம்பியா வந்து என்ன செய்வேன், ஒரு துணை வேட்பாளராக போடுவானா, ஏன் பொண்டாட்டியை போய் போடுவானாங்க? இதை விட ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை வந்து இந்த கட்சியில யாருமே பண்ணலைங்க. இல்ல அதை எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்காதா? அது போது இல்ல, கட்சி அதிகார பகிர்வு மாதிரி அங்க எதுவுமே இல்லை. கட்சியில தான் உட்கை ஜனநாயகமே கிடையாது. இப்ப நம்மளாம் எதுக்கு வெளியே வர்றோம்? எந்த கேள்வியும் கேட்க முடியாது, எந்த கருத்தும் சொல்ல முடியாது, எந்த ஆலோசனையும் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு கருத்தை சொன்னோம்னா அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி தேவையில்லைங்கிற வரை சொல்லுவாங்க.
அதுக்கு மேலே பார்த்தா என் கட்சி வெளியே போகணும்னு சொல்லுவார். இவர்கிட்ட போய் நீங்கள் நின்று எந்த விதமான தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுக்க முடியும்? இத்தனை ஆண்டு காலத்தை நம்ம வந்து வீணடிச்சிருக்கிறோம். அவரோட இருந்து பல ஆண்டு காலம் வீணடிச்சிருக்கிறோம், உழைப்பை வீணடிச்சிருக்கிறோம். அது நம்ம அப்படி கூட நினைக்கல. இவர் கூட 2 வேணா வீணா இருக்கலாமே. நம்ம வந்து தமிழுக்காக, இனத்துக்காக, மொழிக்காக, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக, உரிமைக்காக தான் போராடி இருக்கோம். அதனால் நான் எல்லாரும் சொல்ல வார்த்தையை நானும் சொல்ல மாட்டேன். பணம் செலவழிச்சிட்டேன், காலம் வீணா போயிடுச்சு, அதை நான் சொல்ல மாட்டேன். நான் செய்ய வேண்டிய கடமையை ஏதோ ஒரு களத்தில் வந்து செஞ்சேன், அவ்வளோதான். இனிமேல் செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு களம் தான் வேணும், தமிழ் தேச களம். அது சீமான் கூட தான் வேலை செய்யணும், பொய்யான சீமானோட வேலை செய்யணும், போலித்தனமான சீமானோட வேலை செய்யணும் அவசியம் எனக்கு இல்லை. நான் உண்மையான களத்தில் உண்மையான மக்களுக்காக, மக்களுடைய விடுதலைக்காக, மீனவ மக்களுடைய பிரச்சனைக்காக, மக்களுடைய குடிநீர் ஆதாரத்துக்காக நான் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு தான் இருப்பேங்கிறது தான் என்னுடைய குணம். அதனால நான் வெளியே வந்து வேலை செய்யணும். ஒழிய சீட்டு கிடைக்கலன்னு கிடையாது. அவங்க வந்து சொல்லுவாங்க. இல்லை, உங்களுக்கே தெரியும் தமிழ் தேசிய அரசியல் வந்து எவ்வளோ ஆண்டுக்கு பிறகு வந்து மீண்டும் துளிர்விட்டு எழும்பி வருதுன்னு. இந்த காலகட்டத்தில் கட்சியில் உள்ள இந்த சில குறைகள்னால இப்படி தனியாக வந்து ஒரு நபரும் வந்து ஒரு கட்சியாவோ இப்படி ஆரம்பிச்ச போகிறது ஆரோக்கியமான போக்கா? எதிர்காலத்தில் எங்கே நோக்கி போகும்? நீங்கள் எதிர்காலத்தில் யாரோட அழைப்பு வந்தாவோ, தமிழ் தேசிய பாதையில் அழைப்பு வந்தாலோ நீங்கள் என்னவா முடிவு எடுப்பீங்க? சில குறைகள் இருக்குன்னு சொன்னீங்க நாம் தமிழர் கட்சியில். சில குறை இல்லை, சீமான் ஒட்டுமொத்தமாகவே குறைங்க. சீமானுங்கிறவர் வந்து ஒட்டுமொத்தமாக குறையான அளவர். நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு திரைப்பட இயக்குனர், அவருக்கு தெரியுது ஒரு திரைப்படத்தை இயக்குனா இந்த திரைப்படத்தை யார் வந்து அதிகமாக ரசிப்பாங்க, அதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வியாபாரமாக மாற்றலாம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதே திரைப்பட இயக்குனர் செய்யக்கூடிய வேலையை இந்த தமிழ் தேசியத்தில் செய்கிறாரு. எதை பேசுனா இளைஞர்கள் நம்மள்ட்ட வருவாங்க. யாருமே செய்யாத செய்யறாருல்ல, யாருமே கூட்டணி போகாம தலைவர் பிரபாகரனை பத்தி தொடர்ந்து தமிழகத்தை பேசுறது, இதையுமே நீங்க அப்ப ஒரு மார்க்கெட்டிங் டீம் தான் சொல்றீங்க? மார்க்கெட்டிங் தாங்க, உண்மை அதான் சொல்றேன். அவர் ஒரு வியாபாரமா தான் பாக்குறாரு தமிழை. என்ன யாருமே தலைவரை பேசல? ஏங்க, புலிகள் தடை செய்யப்பட்ட காலத்துல புலிகளை பத்தி பேசுவதற்கு அஞ்சுவதற்காக இருந்த காலகட்டத்துல இப்ப வைகோ பேசிக்கிட்டே இருந்தாரு. புடாவ சட்டத்துல உள்ள தூக்கி போட்டாங்க, பல ஆண்டுகள் சிறையில் நடந்து வந்தாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணாரு சீமானு? அப்ப புலிகள் தடை செய்யப்பட்டு இருக்கிற காலத்துல ஒண்ணுமே பேசவே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பதான் அவர் சொல்றாரு, இனம் அழியும் போது யாருமே வரல, வாங்க ஒன்று கூடும் சொன்னாரு. சரி, இனம் அழியும் போது உண்மையிலேயே ஒன்று கூடத்தை சொல்றாரு, நம்மளாம் ஒன்று கூடணும். சரி, யாருமே உண்மையிலே போராடல, இப்ப இவர் வந்து போராடுவார்னு இப்பதான் அவர் பேசுறாரு. அப்ப என்ன பேசுறாரு? இல்லை, அது அந்த மாதிரி பேசிய முன்னாள் போராளிகள் கூட சமரசம் செஞ்சு திராவிட கட்சியோட கலந்துடுறாங்கல்ல. அது மாதிரி செய்யாது தானே ஒரு அவரோட தூய்மையா தம்பிகளால் பார்க்கப்படுகிறது. என்ன தூய்மை? நல்லா இருக்கிறவனே கெடுக்கிறாரு. நீங்க இளைஞர்கள் நல்லா வெள்ளத்தை பாருங்க. ஒரு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, வெள்ளத்தாள் இருக்கு, அந்த வெள்ளத்தாளை வச்சுட்டு போனா கூட அடுத்த வந்து என்ன செய்வான், தனக்கு தேவையான கருத்துக்களை, கட்டுரைகளை, பழக்க வழக்கங்களை, பண்பாடுகளை அதை வந்து எழுதி வச்சுட்டு போவாங்க. இதை சீமா என்ன பண்றாரு, அந்த வெள்ளத்தாளை பூரா எடுத்து வந்து கிறுக்கி வச்சிருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது யாருக்குமே பயன்படக்கூடாது. அது மாதிரி இளைஞர்களை இன்னைக்கு அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. இளைஞர்களை மடைமாற்றி அவர்கள் வந்து உண்மையிலேயே தமிழ் தேசிய சிந்தனையோடு, தமிழின விடுதலை சிந்தனையோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை, இந்தியத்தை எதிர்க்கக்கூடிய இளைஞர்களை, இந்தியை எதிர்க்கக்கூடிய இளைஞர்களை, அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய இளைஞர்களை, வடநாட்டுக்காரரை எதிர்க்கக்கூடிய இளைஞர்களை இவர் என்ன பண்றாரு, மடைமாற்றி அவர்களுக்கு மூளை செலவை செஞ்சு அவளை பூரா சும்மா சீமானுடைய ரசிகராக மாற்றி தன் பக்கம் வச்சிருக்காரு. இதை தவிர்த்து சீமான் என்ன செஞ்சாரு மட்டும் சொல்லுங்க. இல்ல, மாவட்டத்தோட என்னங்க பிறந்த நாள்ல போய் 5000 பேரை கொண்டு வீட்டுல வந்து கூட்டி நிப்பாட்டி வைக்கிறாருங்க. இவர் வந்து விஜயை வந்து தற்கொலை சொல்றதுக்கு என்னங்க தகுதி இருக்கு? அவராவது ரசிகர்களை வச்சிருக்காரு. இவரு உண்மையிலே தமிழ் தேச உணர்வு உள்ளவர்களை இவருடைய ரசிகர்களா மாத்திருக்காரு. இதுல யார் குற்றவாளி? சீமான் தான் பெரிய குற்றவாளி. இல்ல, அவர் போராட்டங்களும் மாவட்டத்தோறும் சில போராட்டங்கள் எடுக்க தானே செய்யறாரு. எந்த அறிக்கைகளும் விட தானே செய்யறாங்க. அறிக்கை அரசியல், மனு கொடுக்குற அரசியல் தாங்க சீமான் அரசியல். அதிகாரத்தை நோக்கி கடுமையான போராட்டங்களை ஏதாவது முன்னெடுத்துருக்காங்களா? ராமநாதபுரத்துல முக்கியமான பிரச்சனை ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் பிரச்சனை இருக்கு, ஓஎன்ஜிசி பிரச்சனை இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தை எதிர்த்து என்றைக்காவது ஒரு நாள் சீமான் பேசியிருக்காரா? இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து அறிக்கைகள் ராமநாதபுரத்தில் ரெகனாபுரத்தில் கூட்டம் போட்டாங்கல்ல. ரெகனாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓஎன்ஜிசினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓஎன்ஜிசி நிறுவனத்தினால பல அடி ஆழத்தில் தண்ணீர் எடுக்கும் பொழுது தண்ணியே வந்து சுண்ணாம்பு தண்ணியா மாறிடுது. குடிக்குடி தண்ணியில் கால்சியம் அதிகமாக போயிருக்கிற காரணம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தான். அப்ப அந்த தண்ணியில சுண்ணாம்பு தண்ணி அதிகமானதுனால பல்வேறு நோய்கள் மக்களுக்கு ஏற்படுது. புற்றுநோய் வருது, மலட்டுத்தன்மை ஏற்படுது.
பற்கள்ல வந்து கரை ஏற்படுது, கண் பாதிப்பு ஏற்படுது. இந்த குடிப்பதற்கு உகந்ததா இல்ல அந்த மக்களுக்கு. குடிப்பதற்கு மட்டும் உகந்ததில்ல, அந்த தண்ணியை குடிச்சா எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப நீங்க மொத்த படையும் சேர்த்து போராட்டம் இதற்கான இல்ல, நான் சொல்றேன், இதை பத்தி அந்த ரகுநாதபுரம் கூட்டத்தை பேசினாரா? பெரும் முதலாளிகளுடைய கையாளு அவரு, இந்தியத்தினுடைய கையாளு, முதலாளிகளுடைய கூலியாக இன்னைக்கு சீமான் இருக்காருல்ல. அப்புறம் நாங்க எப்படி அவர் கூட நீ ஏன் வந்தீங்க, ஏன் இதுல இருக்க வேண்டியதானே அப்படி ஒரு கேள்வி எழுப்பினா இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ முதலாளிகளோட கையால இருந்தா ஒரு ஈழ பிரச்சனையவோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து பேசுறதுக்கு எனக்கு தேவை இருக்காது. அதெல்லாம் மறைக்க தானே விரும்புவாங்க. ஈழ பிரச்சனைக்கு என்னங்க பேசினாரு? முகாமில் இருக்கக்கூடிய தோழர்களை போய் என்னைக்காவது சீமா சந்திச்சிருக்காரா? இன்னைக்கு மண்டப முகாம்ல நம்மளுடைய உறவுகள் இருக்கிறாங்க. என்றாவது ஒரு நாள் எத்தனை முறை ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காரு, எத்தனை கூட்டம் போயிருக்காரு. ஒரு முறை வந்து மண்டப முகாமுக்குள்ள போய் நம்மளோட தொப்புக்களுடைய உறவுகளுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படுது, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ஒரு முறை பார்த்துருக்காரா? இவர் என்ன ஈழ விடுதலை பத்தி பேசுறாருன்னு இளைஞர்கள் பேசுறீங்க. இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் நாங்க சொல்றோம். அதுக்கு தான் இத்தனை ஆண்டு காலம் போட்டு பிடிச்சிருக்கு எங்களுக்கு. அவருக்கு கட்சி நடத்தவே வருமானம் இல்லாமல் இருக்கும்போது எல்லா மற்ற உறவுகளுக்கு நிதி உதவி தான் அளிக்கணும்னு நான் போய் இப்ப வந்து மண்டப முகாம்ல நிதி உதவி சொல்லல, அவனை சோறாக்கி போட சொல்லல. நீ போய் அந்த தொப்புள்கொடி உறவுகளை சந்திச்சு பேசுனியா? சாலை வசதி இருக்கா, குடிக்க தண்ணி கிடைக்கா, அந்த குடிக்க தண்ணி சாலை வசதி கிடையாது எந்த அதிகாரிகிட்ட போய் பேசிருக்கியா? அதைத்தான் நம்ம கேட்கிறேன். நீ போய் பணத்தை கொடுக்க சொல்லல, நீ பணத்தை திருநதியப்பா நீனே வச்சு சாப்பிடு, நல்லா செலவழி, ஆடம்பர வாழ்க்கை வாழு, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க. அடிப்படை எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்ச? ஈழ விடுதலை, 2 லட்சம் தமிழர்களை கொலை செஞ்சுட்டாங்க. அந்த ரத்த சகதியில தான் நாம் கட்சி உருவாச்சு சொன்னேன். ஈழ மக்களுக்காக, ஈழ விடுதலைக்காக, தனியுறதுக்காக எத்தனை போராட்டத்தை நீ பண்ணிருக்க? ஈழ விடுதலைக்கும் பண்ணதில்லை, தனியுறத்துக்கு பண்ணது கிடையாது. அங்கிருந்து பாதிக்கப்பட்டு வந்த மக்கள் முகாமில் இருக்காங்க, மண்டபங்கள், அவங்களுக்கான எதுவும் பண்ண கிடையாது. எல்லாமே வேஷம்ங்க. இடையில வந்து திரள் நிதியை வந்து எடுத்து அவரே செலவழிக்கிற மாதிரி சொன்னீங்க. இல்லை வெளிப்படையான நிர்வாகம்னு திராவிட கட்சிகள் மாற்றா வந்து கொண்டு வர அரசியல் கட்சியில இந்த மாதிரி வெளிப்படையான வரவு செலவுகள் கூட காட்டப்படலையா? நீங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து ஒரு திராவிட கட்சியில கூட நாங்க எதிர்பார்க்காத குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு மக்கள்கிட்ட இருந்து பணம் பெற்றுக்கொண்டு அதை வந்து அவருக்கே பயன்படுத்துறாரு, அதுக்கு வரவு செலவுகள் உங்களுக்கு தெரியாம இருந்ததா? இல்லை அது நிலைதான் என்ன? திராவிட கட்சி என்ன சொல்ல போறாங்க? அவரை திராவிட கட்சிக்கு அவருக்குமே கூட்டு இருக்குங்க. இன்னைக்கு வேட்பாளர்லாம் எப்படி எந்த அடிப்பில் போட்டுக்கிறாங்க? திமுக கூட்டணி அவருக்கு இல்லையா? பாரதிய ஜனதா கூட்டணி அவருக்கு இல்லையா? பிஜேபியோட உறவு வந்து சீமானுக்கு இல்லையா? எதன் அடிப்படையில் இருக்கு? நீங்க சான்று ஏதாவது சொல்லுங்க. எத்தனையோ நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை வாட்டி ஒரு பிஜேபி எடுத்து என்னத்தை பண்ணாரு? இந்திய அரசு எடுத்து என்ன பண்ண முடியிருக்காரு? அதான் நான் சொல்றேன். இந்திய அதிகாரத்தை எடுத்து என்ன பண்ண முடியிருக்காரு? அதிகாரம் வடநாட்டுக்காரர் இருக்கு, வடநாட்டுக்காரர் எடுத்து எத்தனை பண்ண முடியிருக்காரு? இவரு கவர்னர் தேவையில்லைன்னு பேசுற மேடையில் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு? கவர்னர் வேணாம்னு சொல்லி களத்துல அவன் போராட சொல்லு. எத்தனை முறை கவர்னர் வேணாம்னு சொல்லி போராடி சிறைக்கு போயிருக்கேன் சொல்லுங்க பாப்பா. எந்த காலத்துல இந்தியாவை எடுத்திருக்க நீ? இல்லையே. திராவிட கட்சி சொல்ல நான் உன்னே கேட்போம், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சரி, திமுகவை தான் என்ன எடுத்துட்டீங்க? பேசுவிய பேச்சு. அவருடைய தகப்பனாரு இறந்து போயிட்டாரு, சீமாவோட தகப்பனாரு. அலைபேசியில முக ஸ்டாலின் வர்றாரு, உடனே தம்பி கொண்டு போய் அந்த அழைப்பை கொண்டு கொடுக்குறாங்க. உடனே அதை பார்த்து கேட்கிறாரு, ஐயா நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா அப்படின்னு ஒரே அழுக. ஏண்டா லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான உன்னுடைய உறவுகள் வந்து நாங்கெல்லாம் அவன் வந்து தகப்பன விட அவன் துக்கத்துல வந்து நாங்க பங்கெடுக்கிறோம், துன்பத்துல பங்கெடுக்கிறோம். நாங்கெல்லாம் கேட்கும்போது உனக்கு கிடைக்காத ஒரு பெருமை, இனத்தை அழிச்ச 2 லட்சம் பேரை அழிச்சவன் திமுக காரன். அவன் வந்து உன்னோட துன்பத்தை கேட்கும்போது பெருமை வந்துருச்சான் உனக்கு. அப்பவே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் நீ யாரு, எப்படியாப்பட்ட ஆள், நீ எப்படி வந்து அங்க போன, யார் இறந்ததுக்கு நீ எப்படி திமுக சாண்ட வீட்டுக்கு போன, இல்ல அங்க போய் எப்படி கேதம் கேட்ட, இறப்ப போய் இன்பத்தை பகிர்ந்துகிட்ட, எல்லாத்தையும் பார்த்தானே இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து 2 லட்சம் 2 விதமான குற்றச்சாட்டு வந்து பொதுவா வைக்கப்படுது. பிஜேபியோட ஆளுன்னு சொல்லப்படுது, இல்லைன்னா திமுகவோட கைகூலின்னு சொல்லப்படுது. ரெண்டுமே எப்படி ஒரு நபர் செய்ய முடியும்? கேட்டோம்னா தேர்தல் சின்னங்களை வச்சுக்கிட்டு பிஜேபியோட உடன்பட்டாருன்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த இதுல வந்து அவர் வழக்கு வந்து தமிழக அரசு போகக்கூடாதுன்னு சொல்லி திமுக உடன்பட்ட மாதிரி சொல்றாங்க. இதுல ரெண்டுலயுமே எப்படி ஒரு நபர் இருக்க முடியும்? அது இருக்க முடியாத காப்பாத்துறாங்க. விஜயலட்சுமி பெண் வழக்குல பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க. விஜயலட்சுமி மேல வச்சாங்க. விஜயலட்சுமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காவல் நிலையத்திலே புகார் கொடுக்குறாங்க அந்த அம்மா. அது புகார் கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கையும் இவங்க ஆளுகின்ற அரசாங்கம் திமுக என்ன பண்ணாங்க?
ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. அந்த விசாரணை கூட இவர் என்ன பண்ணாரு, பெரிய கூட்டத்தோட தானே போனாரு. எல்லா மக்களும் வாங்க, கட்சி இது தனிப்பட்ட பிரச்சனை, உனக்கும் விஜயலட்சுமிக்கும் உள்ள பிரச்சனை. விஜயலட்சுமியோட இருக்கிறது அவர் ஒரு தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கன்னு நினைச்சிருப்பாரு. அரசியல் பழிவாங்க அப்படின்னு யாரு நினைச்சா? தொண்டர்களை கூப்பிட்டுருப்பாரு அவர். அப்படி எடுத்துக்கலாம்ல அதை. இதுக்கு இவர் போய் தனிப்பட்ட முறையில் விஜயலட்சுமியோட வந்து காதலிச்சதுக்கு அரசியல் கட்சிக்கு இருக்கிற சம்பந்தம் இருக்கு. அவர் திரையுலகத்தில் இருக்கும் போது அந்த அம்மாவோட அவருக்கு பழக்கம். அது வந்து உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. அந்த அம்மா சொல்றத நம்ம சொல்ல முடியும். அந்த அம்மா வந்து பொது வெளியில கதறாங்க, கெஞ்சுறாங்க, கடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க. நம்ம அதை கூட வந்து பொய்ன்னு கூட எல்லாருமே சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு உண்மையா நீதியே கிடைக்கல. அப்ப எப்படி அந்த அம்மாவுக்கு நீதியே கிடைக்காம போச்சு? உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நீதி கிடைக்கல. ஒரு பெண்ணு வந்து இவ்வளவு உண்மையில வந்து பொய்யவா சொல்ல போறாங்க. பொதுவெளியில வந்து இவ்வளவு சொல்றாங்க குற்றச்சாட்டு. தமிழக அரசு எடுக்கல, பாரதிய ஜனதா கட்சி எடுக்கல, இந்திய அரசு எடுக்கல. அப்ப இவர் இந்தியத்துக்கான ஆள் தான் சொல்ல முடியும். நம்ம 200 வழக்கு மேல போடப்பட்டிருக்கு அவர் மேல. அதுக்கப்புறமும் சந்தேகத்துக்கு சரியானதானா? 200 வழக்கு என்ன போட்டுக்கிறாங்க? என்ன வழக்கு போட்டு தண்டிக்கப்படணும் எதிர்பார்க்குறீங்களா? தண்டிக்கப்பட்டாதான் நம்புவீங்களா? இதெல்லாம் சும்மா எங்க மேல தான் ஒரு 37 வழக்கு போட்டுக்கிறாங்க. என் மேல வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல காவல் நிலையங்கள்ல 37 வழக்கு. அப்புறம் வந்து நான் வந்து தொடர்ச்சியா குற்றத்தில் ஈடுபடுறேன், அவர் மக்கள்கிட்ட வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துறேன், பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து தொடர் குற்றவாளி, அதாவது ரவுடி லிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கிறிஸ்டல் சீட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதான் அது மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இல்லைன்னா அப்புறம் அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் மேல வழக்கு போடுறாங்க. சரி, அதே மாதிரி தானே அது மாதிரி இருக்கு, தொடர்ச்சியா இருக்கிறதுனால தானே 200 வழக்குகள் மேல போட போடுது. அது அப்படிப்பட்ட நபர் எப்படி நம்ம வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒத்து போற ஆள் நம்ம சொல்ல முடியும்? வெறுமனே வழக்குல சும்மா போட்டு வச்சிருக்காங்க. சும்மா பேரளவில் ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கு. 100 வழக்கு இருக்கு, 200 வழக்கு இருக்கு. இதை அவனு சொல்லி விட வேண்டியதானே? அது ஒண்ணுதானே அவருக்கு இருக்கு, வேற என்ன இருக்கு? அவருக்கு தெரிஞ்சது பேசுவாரு. பேசும்போது குண்டக்க மண்டக்க ஏதாவது பேசி விட்டா வழக்கு போடுறதுன்னா அடுத்து நான் கேள்வி வைப்பேன். இப்ப எங்கெல்லாம் எங்க மேல போடுற வழக்கெல்லாம் அவன் போடுறதுக்காக போடுறது. கண்ணிலங்கிற ஒருத்தர் மேல போடுற வழக்க அரசு நினைச்சே போடுறது, போடியா மேல வழக்க வச்சுறது. அவருக்கு அப்படி இல்லை. போடலைன்னா இன்னொரு கட்சிக்கார இந்த சீமான் இப்படிலாம் பேசுறாரு, ஆளுகின்ற அரசு பயப்படுகிறதா சீமானை பார்த்து அப்படின்னு எதிர்கட்சி கேட்பேன். அதுக்காக மேல ஒரு வழக்கு போட்டுருக்கியா? இப்படி போட்டதான் வழக்கு போறான். உண்மையிலேயே போடுற போட்டது கிடையாது. அதான் உண்மை.